இது நிறைய கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாயாசம் வந்து வைப்பாங்க. கோதுமை பாயாசம், சிகப்பரிசி பாயாசம் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தி பாயாசம். நம்மளுடைய பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அப்புறம் காட்டு யானை அரிசி, அதுக்கப்புறம் ரத்தசாலி அரிசி, நிறைய வகையான அரிசி வகைகள்லாம் இருக்குது. நம்ம இன்னைக்கு உங்களுக்கு வந்து எந்த அரிசி நான் சொன்னதில் கிடச்சிருக்கோ அந்த அரிசியை வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பாயாசம் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க, இப்போ நம்மக்கிட்ட வந்து சம்மர் ஆஃபராக இப்போ மசாலா எல்லாத்துக்குமே ஒரு மெகா ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அதோட சேர்த்து உங்களுக்கு இன்னும் ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். 700 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டோட 1/4 கிலோ கோதுமை மாவு ஃப்ரீ. 1500 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் 1/2 கிலோ கோதுமை மாவும் ஃப்ரீ. 3000க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டோட சேர்த்து உங்களுக்கு 3/4 கிலோ கோதுமை மாவு ஃப்ரீ. 5000க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் 1 கிலோ அளவுக்கு கோதுமை மாவும் ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கோம். இந்த கோதுமை மாவு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்றதுக்காக தரம் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது நல்ல தரமான கோதுமை மாவு. சப்பாத்தியோ பூரியோ எது செஞ்சாலும் ஒரு விரல்லையே பிரித்து எடுத்துடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, வெப்சைட்டில் அந்த 10%, 5%, 20%, 30%ன்றது மட்டும் உங்களுக்கு காட்டும். ஆனால் இந்த ஃப்ரீயாக நம்ம கொடுக்குற கோதுமை மாவு காட்டாது. நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு கோதுமை மாவு வருமோ அதை உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிருவோம். நீங்கள் சந்தோஷமாக வாங்கி பாருங்க. இதுதான் ரத்தசாலி அரிசி அப்படிங்கிறது. இதை பார்க்குறதுக்கு கோதுமையில் சின்ன சைஸில் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் சாதமாகவும் வச்சு சாப்பிட்லாம், உப்பு கஞ்சியாகவும் வச்சு குடிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இனிப்பு கஞ்சியாகவும் வச்சு கொடுக்கலாம். தேங்காய் பால் போட்டு, எதுக்காக இந்த தேங்காய் பால் போடுறதுனா, இப்போ வெயில் காலத்துக்கு நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்குன்றதுனால நம்ம வந்து இதை சேர்த்துருக்கோம். இதுக்கு இன்னும் சுவை சேர்க்கறதுக்காக இதில் பச்சைப்பயிறு வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் சும்மா லேசாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த ரத்தசாலி அரிசியும் நாள் நைட்டு ஊற வச்சுட்டேன். இந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசியை ஊற வச்சு கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டேன். அப்போ வந்து இந்த தண்ணி வந்து புளிச்சு போகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதுலேயே வந்து ஒரு 8 முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுலேயே வந்து ஒரு 10 கிராம், அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நாளே ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் ஊற வச்சுருக்கேன். இதையே சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அரிசி, இது 1/4 கிலோ அளவுக்கு ரத்தசாலி அரிசி. இதில் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். சிகப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி, காட்டு யானை அரிசி, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி, எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த அரிசியெல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கலம்மா அப்படின்னா நீங்கள் சிகப்பரிசி கிடைச்சாலுமே நீங்கள் வாங்கி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1, 2, 3, 4. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு ஸ்வீட் செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக இருந்தாலும் நல்ல இனிப்பு நல்லா நிறைய இருக்க மாதிரி தூக்கி கொடுக்கணும்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்க்கும் போது நமக்கு இனிப்போட சுவை வந்து நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டாச்சு. இப்போ 10 விசில் வரட்டும். 10 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு நம்ம இனிப்பு சுவைக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பனவெல்லம் தான். இந்த பனவெல்லம் வந்து 1 கிலோ. இதில் நம்ம பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணுன்றவங்க அதுக்கு கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ நான் இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். பாருங்க, இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது 1 கிலோ வெல்லம் வந்து இடித்து வச்சுருக்கோம். இதில் வந்து பாதி அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்குவோம்.
இந்த அளவுக்கு போதும். பாருங்க, பாதி வெல்லத்தை எடுத்து வச்சிட்டேன். இது பாகுபதம்லாம் வேண்டாம், இது வந்து நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். ஏன்னா கல் மண் ஏதாவது இருந்தால் அப்படியே நின்றுக்கும். அதுக்காக ஒரு கொதி வந்தாலே போதும். கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க, ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு சுவை வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்க, இதுலயே கொஞ்சமா சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதில் வெள்ளை பாகு வந்து மீதி ஆகுது இல்லையா, இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கலாம். குடிக்கிற பக்குவத்துக்கு வச்சுக்கணும். இதை நல்லா ஒரு வாட்டி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கணும். பாருங்க, இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இப்போயே ஊற்றி காமிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசான வெது வெதுப்பாக இருக்கிற டைமில் நீங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்க பால், முதல் பால், ரெண்டாவது பால், ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். நான் இப்போயே சேர்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. பாருங்க, இது வந்து 2ஆம் பால், தேங்காய் பால். இது ஒரு தேங்காயோட பால். இது இப்போ முதல் பால். எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சிங்கன்னா இந்த பனை வெல்லம்லாம் போட்டுக்கும் போதும் சரி, வெல்லம் போட்டுக்கும் போதும் சரி, இது வந்து இந்த கஞ்சி வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்துக்குங்க. பாருங்கள், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை இறக்கி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த பால் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இல்லைன்னா இந்த இது வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கஞ்சி அப்படின்னா என்னவோ உடம்பு சரியாதவங்களுக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்குறாங்கன்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு பாயாசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க, விரும்பி குடிப்பாங்க. அப்படியே பாயாசம் ஒவ்வொரு வாயில் அப்படியே எடுத்து குடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த அரிசியும் அந்த பச்சை பயிர் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மென்று சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இதில் பனம் வெல்லமும் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் வேற லெவலில் இருக்கும். இந்த பாயாசம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலெல்லாம் அரிசி பாயாசம், கோதுமை பாயாசம் அப்படிலாம் வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சுவையில் நல்ல ஜம்முன்னு இருக்கும். இது ஆனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான பாயாசம். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பாயாசத்துக்கு தேங்காய் பால் சேர்த்தா வந்து பாயாசம் வந்து திரிஞ்சு போகாது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.